ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாமி யாமி நோமி தான் பார்க்க போகிறோம். அதாவது டார்க் ஃப்ரூட்டி. இது ஒரு லோஜியா டைப் டெவல் ஃப்ரூட்டி. இது வரைக்கும் காமிச்ச லோஜியா ஃப்ரூட்லேயே இந்த ஃப்ரூட் தான் ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃப்ரூட்டி. இதோட யூசர் பிளாக் பீடு. இந்த யாமி யாமி நோமி பிளாக் பீடுக்கு டார்க்னஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரை கொடுக்குது. இந்த டார்க்னஸ்க்குள்ளே எதை வேணாலுமே அப்சர்வ் பண்ணலாம். ஈவன் மேட்ரஸாக இருக்கட்டும், அட்டாக்காக இருக்கட்டும், பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வெளியே எக்ஸ்ப்ளோஷனை ரிலீஸ் பண்ணிக்கிடும். இந்த டார்க்னஸ்க்குள்ளே கிராவிட்டி இருக்கனால எதை வேணாலுமே உள்ளே இழுத்துக்கிடும். இந்த ஃப்ரூட்டோட மெயின் எபிலிட்டின்னு பார்க்க போஸ்டில் டார்க்னஸ் அப்சர்வர்ஷன். இது மூலமாக எந்த ஒரு அட்டாக்காக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிளாக் வைடுக்குள்ளே இழுத்து வச்சிருவான். நியர்லி ப்ரொஜெக்டைலாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கட்டும், இதுக்கு இம்யூனாக இருப்பான். இந்த டார்க்னஸ் மூலமா என்டையர் பில்டிங்கை கூட அப்சர்வ் பண்ண முடியும். ஈவன் நிலப்பரப்பு இருக்குல்ல, அதை கூட அப்சர்வ் பண்ணிக்கிட முடியும். ரெண்டாவது, பிளாக் ஹோல் புல்லு. இந்த அட்டாக் மூலமா மேசிவான கிராவிடேஷன் புல்லை கிரியேட் பண்ண முடியும். அதில் எனிமையை சக் பண்ணி கிட்ட கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரது மூலமா எனிமையோட டெவல் ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த டெவல் ஃப்ரூட் பவர்ஸை வந்து நலிஃபை பண்ண முடியும், சிம்பிளாக டச் பண்ணுறது மூலமா. மூணாவது, லிபரேஷன். மேட்ரஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ரிலீஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸ்ப்ளோசிவுமே மேசிவ் டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணும். ஒன் பீஸ் வேர்ல்டில் ஏகப்பட்ட டெவல் ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே இந்த யாமி யாமி நோமி எல்லா டெவல் ஃப்ரூட்ஸோட பவரையும் சிம்பிளாக வந்து டச் பண்ணுறது மூலமாக நலிஃபை பண்ணிடும். அதனால லோஜஸ் கூட கம்பேர் பண்ண போஸ்டில் இந்த ஃப்ரூட்டை வந்து ரொம்பவே டெட்லிஸான ஒரு ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற எந்த ஒரு ஃப்ரூட்டாலையும் இது பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இந்த ஃப்ரூட் ஃபஸ்ட்டு ஒயிட் பீடு பெரேட சேர்ந்த தாஜ் கிட்ட தான் கிடச்சிருக்கும். அவனை கில் பண்ணி தான் பிளாக் பீடுமே இந்த ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு போயிருப்பான். இந்த ஃப்ரூட்டை அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்களை டிஃபீட் பண்ணியிருக்கான். லைக் ஏசி, ஒயிட் பீடு, லான்ட்டு, ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்களை ஆன் ஸ்க்ரீனில் டிஃபீட் பண்ணியிருக்கான். ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் கூட ஏகப்பட்ட பெரட்ஸை டிஃபீட் பண்ணியிருக்கான். இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ், பிளாக் பீடு நார்மல் ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ண போஸ்டில் அதிகமான பெயினை உணர்வான். அதை அவனே சொல்லியிருக்கான். அடுத்தது, இது நார்மல் லோஜியா ஃப்ரூட் மாதிரி கிடையாது. அதனால எந்த ஒரு அட்டாக்குமே இவன் பாடியை ஊடுருவி போகாது. அதுக்கு பதிலாக டேரக்டாக இவன் பாடியில் விழும். இவனால எந்த ஒரு டேமேஜையும் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த யாமி யாமி நோமி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கிரீடு, என்லெஸ்ஸான ஹங்கரு. பிளாக் பீடுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இந்த வேர்ல்டை கன்சியூம் பண்ண ஆசைப்படக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஃப்ரூட் தான் கரெக்டான ஃப்ரூட்டாக இருக்கும்.